ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏர்டெல் சிம்மில் நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் இன்டூ நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவர் கிடைக்காது. ஒரு சிலருக்கு டவர் நல்லா இருக்கும், ஆனால் நெட்வொர்க் மட்டும் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஏர்டெல்லில் எந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்னாலும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். 10 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அந்த 10 ஸ்டெப்லேயும் உங்களுக்கு சால்வ் ஆகலைன்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக் ரீசார்ஜ் ஸ்டேட்டஸ். உங்கள் ரீசார்ஜ் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா சிலருக்கு ரீசார்ஜ் ஃபினிஷ் ஆயிருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த சைன் இன் டு நெட்வொர்க்கே இல்லைனா டவர் இருந்தும் நெட்வொர்க் ஒர்க் ஆகாத இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஃபினிஷ் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ ரீசார்ஜ் ஃபினிஷ் ஆயிருச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் ஃபினிஷ் ஆயிருந்தால் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக் டேட்டா பிளான்ஸ். உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து ஃபினிஷ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் இன்டர்நெட் டேட்டா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கலாம். ஸோ டேட்டா பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேயே போய் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மொபைல் நெட்வொர்க்ஸு, ஒரு சில மொபைலில் இந்த செட்டிங்ஸ் வேறு நேமில் இருக்கும். உங்கள் சிம் ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணுற செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. அதில் உங்கள் ஏர்டெல் சிம்முடைய ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே பாருங்கள் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரிஃபர்டு 5G செலக்ட் ஆகிருந்தால் இந்த இடத்துல ப்ரிஃபர்டு LTE இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் 5G நெட்வொர்க் வந்து ஃபுல்லாக ரிசீவ் ஆகாத போது உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வரலாம். ஸோ 4G கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட் நேம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மொபைல் நெட்வொர்க்ஸு, அதில் ஏர்டெல் சிம்மு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு லோ கார்னரில் ரீசெட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்சஸ் பாயிண்ட் நேம் வந்து ரீசெட் ஆயிரும். இதை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே சர்ச் பாக்ஸில் ரீசெட்னு சர்ச் பண்ணுங்கள். ரீசெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெட் ஒய்ஃபை அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ் அண்ட் ப்ளூடூத்னு ஷோ ஆகுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எந்த சிம்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும். இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் மூலமா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோரும் பேசிக்காக ட்ரை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறேன். செக் சிம் ஸ்லாட். உங்கள் சிம்மை ஸ்லாட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிம் வந்து ஸ்லாட்லேருந்து லைட்டாக மூவ் ஆகிருக்கலாம். ஸோ ஸ்லாட்லேருந்து சிம்மை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ஏதாவது சில பக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா சால்வ் ஆயிரும். ரீஸ்டார்ட் மட்டும் கிடையாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் கூட பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கூட சில ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் ஏரோப்ளைன் மோடு. மேலே நோட்டிஃபிகேஷன் பார் இழுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன் சிம்பிள் இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எபவுட் ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா ஷோ ஆகும். கீழேயே வந்து பார்த்திங்கன்னா செக் ஃபார் அப்டேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்டேட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி டவர் இஷ்யூ. அதாவது டெம்பரரியாக ஏதாவது ப்ராப்ளம் சில ஏரியாவில் மட்டும் வந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிங்கன்னா அது தானாகவே சரியாயிரும். அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்கும் கூட வந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ரீசார்ஜ் கரெக்டாக இருக்குது, டேட்டா பேலன்ஸும் இருக்குது, ப்ரிஃபர் நெட்வொர்க் டைப்பும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க, ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்டும் கொடுத்துட்டீங்க, நெட்வொர்க் செட்டிங்ஸையும் ரீசெட் பண்ணிட்டீங்க, சிம் ஸ்லாட்டும் கரெக்டாக இருக்குது, மொபைலையும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணியும் பார்த்தாச்சு, ஏரோப்ளைன் மோடும் ட்ரை பண்ணியாச்சு, ஃபோனும் அப்டேட்டில் இருக்குது, டெம்பரரி டவர் இஷ்யூவும் இல்லை அப்படின்னா உங்கள் சிம் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா டீஆக்டிவேட் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் நியூ ஏர்டெல் சிம் வாங்கி தான் ட்ரை பண்ணணும். ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா ஏர்டெல்லில் வந்து ரொம்ப பழைய சிம், அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சிம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் ஸ்டோருக்கு போயிட்டு உங்களுடைய சேம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ சிம் வாங்கிக்கோங்க. வாங்கி போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது பக்கு ப்ராப்ளம் ஃப்ரீக்வன்சி இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா சால்வ் ஆயிரும். நியூ சிம் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்டெல் ஸ்டோருக்கு போகலாம், இல்லைனா ஏர்டெல் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏர்டெல் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 121 இல்லைனா 198க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு ஏர்டெல் நெட்வொர்க் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சால்வ் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, ஏர்டெல் கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்லாம் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.